மிகப்பெரிய செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க ஐபிபிஎஸ். இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் வந்து கட் ஆஃப் வந்து மித்த ஒரு சில ஸ்டேட்ஸை விட கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாட்டில் கட் ஆஃப் கம்மியாக இருக்கலாம். ஆனால் தமிழ்நாடை விட கட் ஆஃப் கம்மியாக இருக்கிற ஸ்டேட்ஸும் இருக்கலாம். ஓகேவா? இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்ஸை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவோட கட் ஆஃப் வந்து தமிழ்நாடோட கட் ஆஃபை விட எப்பயுமே கேரளா கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்கும். வேகன்சிஸும் இங்கே கம்மியாக தான் இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா கேரளா மக்கள் தமிழ்நாட்டில் வந்து எழுதுவாங்க. இதே மாதிரி தான் வந்து இப்போ தமிழ்நாட்டில் நிறைய டைம் இந்த ஆர்ஆர்பி டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி டைம்லலாம் வந்து கர்நாடகாவில் வேகன்சிஸ் இருந்துச்சு, தமிழ்நாட்டில் வேகன்சியே இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்கிற டைம்லாம் நம்ம மக்கள்லாம் போயிட்டு கர்நாடகாவில் போயிட்டு எக்ஸாம் எழுதுவாங்க தமிழ்நாடு மக்களை. பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே சம்டைம்ஸ் வேகன்சிஸ் கம்மியாக இருக்கும். பட் இந்த மாதிரி வந்து வேறு ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னும் நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து எழுதுகிறப்ப வந்து அந்த பர்டிகுலர் மக்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அவங்களோட ரைட்ஸும் வந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல வந்து ஃபீல் பண்ணுற நிலைமை வந்து இருந்துச்சு. ப்ளஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இல்லை அதனால் என்ன இஷ்யூ, நம்ம போயிட்டு நம்ம எங்கே வேணுமோ போய் எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ணால் இங்கே போய் வேலைக்கு போக வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி. இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா இதெல்லாமே வந்து ஸ்டேட் வைஸ் போஸ்டிங் தரக்கூடிய ஜாப் எது ஐபிபிஎஸ் கிளர்க். அப்போ அப்படி இருக்கிறப்ப இந்த கிளரிக்கல் ஜாப் பொறுத்த வரைக்கும் லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ லாங்குவேஜ் தெரியலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து யூபியில் போய் அப்ளை பண்ணேன், இல்லை யூபிலாம் போக மாட்டோம், கர்நாடகான்னு வச்சுக்கோங்க, கர்நாடகாவுக்கு போய் அப்ளை பண்ணுறேன். கர்நாடகாவில் வந்து எனக்கு வந்து கன்னடா சும்மா அரைகுறையாக தெரியுது, பட் எழுதவோ படிக்கவோலாம் எனக்கு தெரில. எனக்கு ஏதோ பேசுகிறத வச்சு கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேச வேணாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம போயிட்டு சரியாக எனக்கு அந்த லோக்கல் லாங்குவேஜ் தெரிலனா 6 மாதம் வரைக்கும் அவங்க டைம் கொடுப்பாங்க. அப்போது 6 மாதத்துக்குள்ளே நீ வந்து லாங்குவேஜை கற்றுக்கணும். இந்த வந்து எல்பிடி வந்து ஓகே கிளியர் பண்ணுறதா அப்போ தான் வந்து எல்பிடி வந்து கிளியர் பண்ணதா வந்து எடுத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் மேட்ரு. பட் என்ன இங்கே அப்படின்னா இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணதில் எல்பிடி நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இந்த 6 மாதம் உங்களுக்கெல்லாம் கேப்பு இந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். வேறு ஒரு ஸ்டேட்டில் தான் அப்ளை பண்ணுறீங்க, இப்போ உங்கள் ஸ்டேட் இல்லாமல் இன்னொரு ஸ்டேட்டில் போயிட்டு அப்ளை பண்ணுறீங்க, வேகன்சி அவங்க வந்து அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த லாங்குவேஜ் லோக்கல் லாங்குவேஜில் எழுத படிக்க எல்லாம் பேச எல்லாமே தெரிஞ்சிருந்துருக்கணும். ஓகேவா? அப்போ தயவு செஞ்சு இதில் போயிட்டு மாட்டிக்கிறாதீங்க. ஏன்னா எப்பயுமே இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக அவங்க கொடுத்தது கிடையாது. இந்த டைம் அவங்க ஸ்ட்ரிக்டாக கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக இது எல்லாமே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்பிடிலேயே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடையாதுன்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக தான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் எடுப்பானே, அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. இந்த டைமு தயவு செஞ்சு பண்ணி மாட்டிக்கிறாதீங்க. நீங்கள் நம்ம ஸ்டேட்டில் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஸ்டேட்டில் எக்ஸாம் எழுதுங்க. நம்ம ஸ்டேட்டில் அஃப்கோர்ஸ் தமிழில் உங்களுக்கு தெரியும், எழுத படிக்க எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அதனால பெட்டர் கோ வித் தமிழ்நாடு வேகன்சிஸ். ஏன்னா தமிழ்நாடு வேகன்சிஸ் நல்ல வேகன்சி தான். 894 இன்னும் இந்தியன் பேங்க் ஒரு அப்டேட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1000க்கு மேலே போக நல்லா வாய்ப்பு இருக்குது. யூகோ பேங்க் அப்டேட் பண்ணணும். யூகோ கம்மியாக தான் பண்ணுவாங்க, பட் இந்தியன் பேங்க் வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு பண்ண பெட்டராக இருக்குது. அதே மாதிரி கனரா பேங்க் சம்டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ண கூட சான்சஸ் இருக்குது. பார்ப்போம். இது ஒரு நல்ல வேகன்சி தான், அதனால் தமிழ்நாட்டிலே அட்டெண்ட் பண்ணுங்கப்பா. இது ரொம்ப ஒரு பெரிய கன்சர்னோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தயவு செஞ்சு வேறு ஸ்டேட்டில் தெரியாத லாங்குவேஜ் இருக்குது, சரி அங்கே போயிட்டு 6 மாதம் டைம் கொடுப்பாங்க அப்படின்ட்டுலாம் அப்ளை பண்ணிடாதீங்க.